ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். கண்மணி அன்புடன் நாடகத்தில் இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலில் யார் வின்னருன்னு ஜட்ஜி எல்லாம் ஆவலோட அனௌன்ஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டென்ஸ்ட் எல்லாம் யாருக்கு தான் கிடைக்கும் இந்த ப்ரைஸ் மணி 20 lakhs அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அதை வின் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா, இப்போ கவுண்டன் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா ஜேபி ரெஸ்டாரண்ட் தான் இந்த கிராண்ட் ஃபினாலி வின்னரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்புக்கு சந்தோஷமாக ஆகுது. கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுவும் இல்லாமல் எப்படின்னா ராகி ஃபுட்டு, பாரம்பரிய ஹெல்த்தி ஃபுட்டு, அயன், புரோட்டீன், அது ஃபைபர் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல ஹெல்த்தியாக சமைச்சிருக்கிறாருங்க அன்பும் கண்மணியும் சேர்ந்து. அதை கேட்டதும் இந்த வெண்ணிலாவுக்கு உக்கிர தாண்டவமாக கோபம் வருது பாருங்க. ச்சே, இவளை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினச்சா இவ தோக்கவே மாட்டேங்கின்றாளே, நம்ம தானே தோத்துக்கிட்டு போகிறோன்னு அவங்க வெறியாக இருக்கிறாங்க. அப்புறம் அன்பு 1 செகண்ட் ஓடி போய் கண்மணியை பார்க்க போகிறாரு. ஆனால் அந்த 20 lakhs ப்ரைஸ் மணியை அந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜீவா வாங்கிக்கிறாருங்க. வாங்கினதும் கண்மணி கிட்ட போய், கண்மணி நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும் ஒரே சந்தோஷம் கண்மணிக்கு. அப்புறம் அவங்க ஞாபகம் வருது, ஏன்னா அவங்கள கடலில் தண்ணியில் தள்ளி விட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அன்பை கேட்கும்போது, அன்பு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கண்மணி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றாங்க. அப்போ உடனே முடிஞ்சு எல்லாம் வெளியே வந்த பிறகு போலீஸ் வேன் வருது. போலீஸ் 2 ரவுடிங்களை பிடிச்சி, எதுக்குடா நீங்கள் தள்ளி விட்டீங்க, ஏன்டா தள்ளி விட்டீங்கன்னு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், நான் தான் சார் தள்ளி விட்டேன்னு ஒத்துக்கிறாங்க. வெண்ணிலாவும் அந்த இடத்துல எப்படியாவது இவளை தோக்க அடிக்கலான்னு நினச்சா தோக்க மாட்டேன்றாளே, ஐயோ அன்பு, உனக்கு என் அன்பு புரியலையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கோவமாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த ரவுடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக், பவித்ரா, தேன்மொழி, அன்பு, கண்மணியினுடைய மாமியார் சிவகாமி எல்லாரும் ஒரே ஆர்ப்பாட்டமாக வேனில் உட்காந்துட்டு பாட்டு போட்டுக்கிட்டு காரில் ட்ராவல் பண்ணுறாங்கங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஜீவா கேட்குறாரு, என்ன நடந்துச்சு, எதுக்கு போலீஸ் வந்தது அன்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கார்த்திக் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. கண்மணியை இது மாதிரி தண்ணியில் தள்ளி விட்டாங்க, வின் பண்ணக்கூடாதுன்னு இது மாதிரி சதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாரு. ஓ, இதான் விஷயமா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாரு ஜீவாவும். அதுக்கப்புறமா இந்த காரில் எல்லாரும் பாட்டு போட்டுக்கிட்டு சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வர வழியில் ஒரு கோயிலில் பார்த்து வண்டியை நிறுத்துகிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, ஏன் பிக் மம்மி எதுக்கு இங்கே நிறுத்துனீங்க வண்டியை அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இங்கே கோயிலுக்கு வரலான்னு தாண்டா நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பிக் மம்மி, இங்கே என்ன கோயிலில் எல்லாம் ஜோடி ஜோடியாக போயிட்டு வராங்கன்னாரு. அதுக்கு தாண்டா நான் இங்கே அன்பையும் கண்மணியும் கூப்பிட்டு வந்தேன். இந்த கோயிலில் ஜோடியாக விளக்கேற்றினா, அதாவது 2 பேரும் ஒன்று சேருவாங்க, நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் கண்மணியும் அன்பும் இந்த இடத்துல நான் ஜோடியாக விளக்கேற்ற கூப்பிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சூப்பர் பிக் மம்மி, உன்னுடைய ஐடியாவே பெரிய ஐடியா தான் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வெண்ணிலாவும் வெண்ணிலா அவங்க சாப்டர் என்ன ஆவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு இவங்க வின் பண்ணதுனால வெளியில் போவாங்களா, கண்மணியும் அன்பும் சாமி கும்பிட வந்திருக்காங்க, விளக்கேற்றுறாங்கங்க. விளக்கேற்றும் போது அந்த சாமிக்கு இருக்கிற பவர் வேறு யாருக்கு இருக்கும். கண்டிப்பாக அன்பு அவருடைய தவறுகளை உணர்றாரு. கண்மணி இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் யூகோனால் இருக்கிறேன் அப்படின்ற உணர்றாரு அவர். நாளைக்கு கண்மணி கூட சேர்ந்து இந்த விளக்கேற்றின பிறகு அவர் குடும்பத்தில் விளக்கு ஒளி ஏற்றுவாரா அப்படின்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.